நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் கோவை எஸ்கேபிசி ஸ்கில் அகாடமியிலிருந்து பேராசிரியர் கந்தசாமியின் வணக்கங்கள், நன்றிகள். தொடர்ந்து நம்முடைய சிவில் இன்ஜினியரிங் கார்ட்வீல் வண்டி பெய்தா சேனலை பார்த்து ஆதரவு தருகின்ற, சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து வருகிற உங்கள் எல்லோருக்கும் நன்றி. இந்த பதிவில் நாம் 38வது அபிராமி அந்தாதி பாடலை பார்க்க போகிறோம். இந்த பாடலை நாம் பாடி வழிபடுவதால் நாம் வேண்டியதையெல்லாம் வேண்டியவாறு நாம் அடையலாம் என்று பெரியோர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே வாருங்கள், நாம் இந்த பாடலை பார்த்து விடலாம். கடந்த பாடல் சேர்பவளே என்று முடிந்தது. ஆகவே இந்த பாடல் பவளக்கொடியில், பவளே பவளக்கொடியில் என்று ஆரம்பிக்கிறது. இந்த பாடலுக்கு சிவபெருமானின் தோல்வி, அதாவது அன்னைய அபிராமியிடம் சிவபெருமான் அடைந்த தோல்வி என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணத்தை நாம் இதனுடைய பொழிப்புரையெல்லாம் நாம் தெரிந்த பிறகு நாம் தெரிந்து கொள்ளலாம். மூலச்செய்யுள் இப்படி அபிராமி பட்டரால் பாடப்பட்டிருக்கிறது. பவளக்கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவள திருநகையும் துணையாக வெங்கள் சரவணனை துவளப் பொருது துடியுடை சாய்க்கும் துணைமுலையாள் அவளை பணிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை எளிதாக தற்கால தமிழிலே இதை எளிதாக படித்து எல்லோரும் அவரவர்களுக்கு தெரிந்த பாடல் ராகத்திலே அன்னை அபிராமியை பாடி வழிபடுவதற்கு ஏதுவாக நான் இவற்றை தனித்தனி சொற்களாக பிரித்து தந்திருக்கிறேன். வாருங்கள், நாம் அவற்றை பாடி மகிழலாம். பவளக்கொடியில் பூத்த பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவள திருநகையும் துணையாய் எங்கள் சங்கரனை துவளப் பொருது துடியடை சாய்க்கும் துணை முறையாள் அவளை பணிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே என்று அபிராமி பட்டர் பாடி பரவசப்படுகிறார். இந்த பாடலினுடைய ஒவ்வொரு மூலச் சொல்லுக்கும், அதாவது பழந்தமிழில் எழுதப்பட்ட சொல்லுக்கு என்ன பொருள் என்பதை தற்கால தமிழிலே மிக எளிமையாக நான் தந்திருக்கிறேன். அவற்றை பார்த்து விடலாம். பவளக்கொடியில் பூத்த செவ்வாயும் என்றால் பவளக்கொடியைப் போல கனிந்து சிவந்த உதடுகள் கொண்ட செவ்வாய். பனிமுறுவல், பனி என்றால் குளிர்ச்சி. ஆகவே பனிமுறுவல் என்றால் குளிர்ச்சியான பொன்முறுவல் தோன்றும். தவள திருநகையும் துணையாய மென்மையான அழகிய பல்வரிசையும் துணையாய் நிற்க எங்கள் சங்கரனை, எங்கள் கடவுளாகிய சிவபெருமானை துவளப் பொருது மனம் குலைந்து நெகிழும்படி எதிர்ப்பட்டு மோதி, துடி இடை என்றால் உடுக்கை போன்ற இடையுடை சாய்க்கும் துணைமுலையாள் தம் கனத்தால் மறைக்கச் செய்யும் 2 தனங்களை உடையவளாம் அன்னை அபிராமியை அவளை பணிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கு. எதற்காக அம்பிகையை நாம் தொழ வேண்டும் என்பதற்கு இந்த பாடலிலே தனிப்பட்ட ஒரு காரணத்தை அவர் முன்வைக்கிறார். நல்ல பேரின்ப பதவி வேண்டுமென்று யார் யாரையோ வழிபடுபவர்களே, எல்லா போகங்களிலும் சிறந்ததான தேவலோகத்தை அரசாளும் பதவி கிடைக்கப் பெற்று அமரர் பதியை ஆள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதற்காக அவளை பணிந்து வழிபடுவீர்களாக. அதாவது தேவலோகத்தின் தலைவனாகி இந்திரன் வகிக்கின்ற இந்திரலோக பதவியை பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அன்னை அபிராமியை தான் பணிந்து வழிபட வேண்டும் என்று அபிராமி பட்டர் குறிப்பிடுகிறார். ஆகவே இந்த பொழிப்புரையிலே முதலில் நம்முடைய அந்த நோக்கத்தை சொல்லி, அடியார்களின் நோக்கத்தை சொல்லி, பின்னர் அம்பிகையின் அழகை வர்ணித்து அவள் சிவபெருமானை ஆட்கொண்டதை சொல்லி அபிராமி பட்டர் இந்த பாடலை பாடுகிறார். எல்லா புகங்களிலும் சிறந்ததான தேவலோகத்தை அரசாளும் பதவி கிடைக்கப்பெற்று அமரர் பதவி என்றால் தேவர்களின் உலகம்,
ஆள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதற்காக பவளக்கொடி போல கனிந்து சிவந்த உதடுகள் கொண்ட செவ்வாயும் குளிர்ச்சியான பொன்முறுவல் தோன்றும் வெண்மையான அழகிய பல்வரிசையும் துணையாய் நிற்க எங்கள் கடவுளாகிய சிவபெருமானை மனம் குலைந்து நெகிழும்படி எதிர்ப்பட்டு மோதி உடுக்கை போன்ற இடையை தளரச் செய்யும் தம் கனத்தால் மறைக்கச் செய்யும் 2 தனயங்களை உடையவளாம் அன்னை அபிராமி அவளை பணிந்து வழிபடுவீர்களாக என்று அபிராமிப்பட்டர் அடியார்களுக்கெல்லாம் ஒரு அறிவுரை. இந்த பாடல் பதிவு தங்களுக்கு பிடித்தால் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பாருங்கள். பாடலுக்கு நன்றி. தமிழறிஞர் கீவாஜா அவர்கள் செய்த சில குறிப்புரைகளை நான் இங்கே எடுத்து அதையும் எளிமைப்படுத்தி தற்கால தமிழிலே தந்திருக்கிறேன். சிவபெருமான் நிலை குலைந்து மெழுகு போல குலைந்து சமைந்து போகிறான். அம்பிகையின் தனபாரங்கள் அவனை அவ்வாறு பொருது துவழும்படி செய்து விடுகின்றன. பொருதுதல் என்றால் போரிடுதல், இல்லைன்னா மோதுதல், அப்படி வச்சுக்கலாம். முன்னணியில் சில வீரர்களை விட்டு எதிரியின் படை வலிமையை குறைத்து சமயம் பார்த்து பின் நின்ற படைத்தலைவர் பகைவரை சாய்ப்பதைப் போல தமக்கு துணையாய், அதாவது சிவபெருமானை ஆட்கொள்வதற்கு துணையாக பவளக்கொடியை போன்ற பழுத்த செவ்வாயையும் பனிமுறுந்தல் அமைந்த தவளத் திருநகையும் கொண்டு சென்று சிவபிரான் மனத்தின்மையை மாற்றி பிறகு தாம் முன்னின்று அவனை துவடும்படி செய்து விடுகின்றன அன்னையினுடைய தனங்கள் என்று கீவாஜா சொல்கிறார். இதற்கு கொஞ்சம் ஆன்மீக பொருளாக நாம் பார்த்தால், போகமெல்லாம் ஒருங்கே தருபவள் அம்பிகை, பரமசிவனுக்கே போகம் மருடும் எம்பெருமாட்டியவள், அவளை பணிந்தால் இந்திரலோக போகத்தையே தந்து விடுவாள். நீங்கள் யார் யாரையோ போய் பணிகிறீர்களே, அமராவதி பட்டணத்தை ஆள வேண்டுமா, இந்திர பதவியை அடைய வேண்டுமா, எல்லா போகங்களிலும் உயர்ந்த போகமான அதை பெற வேண்டுமா, அவளை பணியுங்கள் என்று அபிராமிப்பட்டர் இங்கே உபதேசம் செய்கிறார். வாருங்கள், இந்த பதிவை நிறைவு செய்வதற்கு முன்னால் மீண்டும் ஒரு முறை ஒரு நினைவூட்டுதலுக்காக நாம் இந்த பாடலை உங்களிடையே பாடி முடிக்கலாம். பவளக்கொடியிற் பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவளத் திருநகையும் துணையாய் எங்கள் சங்கரனை துவளப் பொருது துடியடை சாய்க்கும் துணை முலையாள் அவளை பணிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே. வணக்கம், நன்றிகள். அடுத்த பாடலாக நாம் பார்க்க போவது பாடல் எண் 39 என் குறைதான் என்று தலைப்பிட்டு கருவிகளை கையாளுகின்ற வலிமை வேற என்று இதனுடைய பலன் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து நம்முடைய சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் சந்திக்கலாம்.